ஹாய் செலக்டீஸ், இன்றைக்கி வந்து எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போகிறேன். அவள் வந்துட்டு இன்றைக்கி எங்களுக்கு வந்து ட்ரீட் வைக்கிறாள். எதுக்கு அப்படின்னா அவள் பியூட்டிஷியன் கோர்ஸ் முடிச்சிட்டால. ஸோ முடிச்சிட்டா அப்புறம் வந்துட்டு அவளுக்கு ஆனிவர்சரியாக ஏதோ வருது போல், அது கூட எனக்கு சரியாக தெரியல. ஸோ அதுக்கு தான் இன்றைக்கி எங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும், ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து அவளுக்கு தெரிஞ்ச யாருக்கோ மட்டும் ட்ரீட் வைக்கிறா. ஸோ கடையில் வெளியிலலாம் போய் சாப்பிடல, கடையில் தான். அவங்க வீட்டில் வந்து விரதம் இருக்கிறாங்களா, ஸோ அதனால் கடையில் தான் சாப்பாடு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு மட்டும்தான் ட்ரீட் அரேஞ்ச் பண்ணியிருக்கா. ஸோ அன்றைக்கி வந்துட்டு அங்கே தான் வீட்டுக்கு தான் நான் இப்போது கிளம்பியிருக்கேன். பாப்பாவும் பாட்டியும் அங்கே போய் பக்கத்து நேற்று நம்ம கோயிலுக்கு வந்து ஒரு பாப்பா வந்தால அவங்க வீட்டில் போய் விட்டாச்சு. நீங்கள் அங்கே இருங்க, நான் வெயிலெலாம் அவளை எங்கேயும் கூப்பிட்டு போக முடியாது, நான் போயிட்டு கொஞ்சம் ஒரு இப்போ மணி இத்தனை 2:30-3 மணிக்காப்பில் போகிறேன். போயிட்டு ஒரு 4 மணி 5 மணிக்கு வந்துடுவேன், நீங்கள் அதனால் அங்கே இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே விட்டுட்டு இப்போ நான் வந்துட்டு அவள் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். மதுரைக்கு போனாலாம், மதுரையிலேருந்து இப்போது வந்துட்டா போல். சரி வந்துட்டேன் வா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் போட்டாலா. இன்றைக்கி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துட்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் என்ஜாய் பண்ணிவிட்டு வரலாம் அப்படின்ட்டு இப்போ நான் கிளம்பிட்டேன். இன்றைக்கி அந்த விளாக் தான் பார்க்க போகிறீங்க. புதுசாக யாராச்சும் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தலைவாணி என்னும் தலிச்சன் பிள்ளை பாடுகிறேன் நான் தாலோ மனிசே போ விழித்தாலோ பொன்மணி தாலேலோ நிலவோ நிலத்தில் இறங்கி உன்னை கொஞ்ச என்னது. ஓகே கைஸ், நம்ம வந்துட்டு கிளம்பியாச்சு. வரலன்னு சொல்லிட்டு ஃபோன் வந்துட்டே இருக்குது. சரி வாங்க நம்ம போகலாம். என்னோடய ஹோம் டூர் வந்துட்டு லைவ் போடும்போது வந்து ஹோம் டூர் கேட்டிருந்தீங்க. ஸோ எனக்கு வந்துட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து ஆள் இல்லை, நானே எடுத்து நானே போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். நான் பாப்பாவுக்கு எடுக்க தெரியாது, எங்கள் பாட்டிக்கு எடுக்க தெரியாது. அப்புறம் அம்மா வந்துட்டு வேலைக்கு போயிட்டு நைட்டு தான் வருவாங்க, எடுக்கிறதுக்கு டைம் இல்லை. ஸோ அதனால் அவங்க வீட்டில் இருக்கிறப்ப யாராவது எனக்கு கிடச்சாங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக ஹோம் டூர் வந்துட்டு போடுறேன். இன்னும் நிறையா வீடியோ வந்து லைவில் சொல்லியிருக்கீங்க, நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, நம்ம வந்துட்டு அங்கே போயிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். வாங்க போகலாம், போயிட்டு பார்ப்போம். வந்துட்டு இப்போது வீட்டுக்கு வந்துட்டோம். அம்மா வந்து உள்ள சாமி கும்பிட்றாங்கன்னு நினைக்கிறேன். மேடம் இங்கே பாருங்கள், நீங்கள் தான் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கீங்க. வந்து ஏதோ கேக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு ப்ரௌனி கூட கொடுக்கல. இவன் மட்டும் நான் எங்கள் அட்டை ஓடி போய் இல்லை இதை எப்படி. ஹாய் ஹலோ, இவன் வீட்டில் தோற்ற வேற வச்சுருக்காங்க. எதுக்கு இந்த ட்ரீட்டுன்னு சொல்லலாமா? வீடியோவில் பாருங்க, எதுக்கு இந்த ட்ரீட்டுன்னு வீடியோவில் பார்ப்பீங்க. ஓகே பார்ப்போம். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இப்போ வந்துட்டாங்க. ஹாய் சொல்லுங்கம்மா. சரி, நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நீயா கொடுத்துக்கோ. தங்கச்சி தான் தங்கச்சி என்னே ஹாய் சொல்லணே. என்னமோ பண்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து செலிப்ரேஷன்லாம் முடிஞ்சிருச்சு. எங்க அண்ணன் என்னை வாழ்த்துறாங்க. நீங்க முத பண்ணுங்கப்பா. ரொம்ப நாள் கழிச்சு எல்லாரும் சேர்ந்துருக்கோம். நாளைக்கே சண்டை வந்துடும். சரி பண்ணுங்க, இதுலயே ட்ரெயின் பார்த்துக்கோங்க, பண்ணுங்க.
கை வலிக்குது, நான் எடுத்துட்டு தான் இருக்கேன். இப்படியே நான் கட் பண்ணி ஏதோ பண்றாங்க பாருங்க. ஹாப்பி பர்த்டே. ஆமா கண்மணி இங்கிட்டு வாடி, பின்னாடியே நிக்கிற. அதான் தெரியாது. பசிக்கல கேக்குறாங்க. கேக்லாம் கட் பண்ணிட்டாங்க. எனக்கு கொடுனே, நீயாச்சும் கொடுனே. அவ்வளோதான் கைஸ், நம்ம வந்துட்டு வீடியோலாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். செலிப்ரேஷன்லாம் முடிஞ்சு நாங்கள் சாப்பிட்டுட்டோம். என்னது அப்படின்னா காளான் பிரியாணி, அப்புறம் வந்துட்டு தயிர் பச்சடி, அப்புறம் அல்வா. இதை சாப்பிட்டுட்டு இப்போ எல்லாம் கிளம்பிட்டாங்க. அந்த உள்ள இருக்காங்களா, கரண்ட் இல்லை. ஸோ அதனால் கொஞ்சம் வெக்கையாக இருக்குது. நிறையா ஃபோட்டோஸ் எடுத்தோம், வீடியோஸ் எடுத்தோம். அப்புறம் வந்துட்டு அவ்வளோதான் கைஸ், நம்ம வந்துட்டு செலிப்ரேஷன்லாம் சூப்பராக முடிச்சுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு இப்போது வீட்டுக்கு வந்துட்டேன். என்ன செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. ஸோ எஸ், அவள் வந்துட்டு பியூட்டிஷியன் கோர்ஸும் முடிச்சுட்டா, கேக் பிஸ்னஸையும் ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் இருந்தா. ஆன்லைனில் உனக்கு அங்கே போய் பாரு, பாப்பா தூங்கிட்டு இருந்தாலும் எந்திச்சிட்டோம், இன்னும் வாங்கிட்டு வந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்கா. சரி ஓகே, இந்த வீடியோ வந்துட்டு பார்த்தே உங்களுக்கு தெரிஞ்சிருப்பீங்க. அவள் கேக் பிஸ்னஸ் இப்போ ஆஃப்லைன் ஆன்லைன் ரெண்டுலேயுமே ஸ்டார்ட் பண்ணிட்டா. மேக்கப் கோர்ஸுமே முடிச்சுட்டு பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஓகே, இந்த விலாக் இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். புதுசாக யாராச்சும் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். தூங்கி எழுச்சிட்டியா? சரி போ, பாட்டி கூட போய் குளிச்சுட்டு வா, எடுத்துறேன் ஓ. ஓகே கைஸ், பாய். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம். வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்ஸ்டாவில் வந்துட்டு நிறையா ஃபோட்டோஸ் எடுத்தோம். ஸோ ஃபோட்டோஸ்லாம் நான் ஆட் பண்ணுவேன். நம்மளோட ஐடி வந்துட்டு நம்மளோட யூடியூப் டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது. ஸோ மறக்காமல் பார்த்து என்னோடய ஐடிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம். டாடா பாய்.